கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு தெய்வ மனிதன் சீன தேசத்திற்கு மிஷனரியாக சென்றார். அவர் நவீன மிஷனரி ஊழியத்தின் போக்கை மாற்றிய ஒரு ஊழியர். அவருடைய ஊழியத்திலே அவர் எந்த நாட்டிலே மிஷனரிகள் வசிக்கிறார்களோ அந்த நாட்டு மக்களைப் போல ஆடைகள் உடுத்த வேண்டும், அவர்கள் உண்ணும் உணவை அவர்கள் உண்ண வேண்டும், அவர்களுடைய கலாச்சாரத்தை மதித்து நடக்க வேண்டும் என்று போதித்தார். அந்த ஹட்சன் டெய்லர் சீன தேசத்திலே மிஷனரியாக இருந்தபோது அவருக்கு போதுமான நன்கொடையாளர்கள் இல்லை. அவர் ஒரு முறை தேவனுடைய ஊழியத்தை குறித்து கூறியது, கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்தால் அது ஒருபோதும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தை இழக்காதே. God's ministry, when it is done in God's way, it will never lack God's supply or providence. நம்ம கடவுளுக்காக ஒரு காரியத்தை செய்யும்போது அதை உண்மையாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். அதேதான் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தது தரியு என்ற ராஜாவினிடத்திலே எருசலேமிலே ஆலயம் கட்டப்படுவதை குறித்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கூட்ட மக்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அவர்களுக்கு தரியு ராஜா எழுதின பதில் நாம் இப்பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அந்த வசனங்கள் திரையில தோன்றும். அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நான் வாசிக்க போவதில்லை. ஆனால் அதன் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே தரியு ராஜா பதில் கடிதம் எழுதும்போது அவர் கூறுகிற ஒரு காரியம், தேவனுடைய ஆலய கட்டுமான பணியை நீங்கள் தடுக்க கூடாது, மாறாக உங்களால் ஆன உதவிகளை அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யணும். நீதிமொழிகளிலே ஒரு வசனம் பின்வருமாறு கூறுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். இங்கே இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு பிரியமான அவருடைய ஆலயத்தை கட்ட முற்பட்ட போது அதிலே பல தடைகள் வந்தது. ஆனால் ஆகாய், சகரியா என்ற தீர்க்கதரிசிகள் அவர்களை ஊக்கப்படுத்தின போது அவர்கள் மீண்டும் நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறோம் என்று தங்களுடைய பணியை அவர்கள் தொடங்கினார்கள். அப்படி அவர்கள் தங்களுடைய பணியை தொடங்கின போது அவர்கள் எதிர்ப்புகளால் துவண்டு போன சூழலிலே கர்த்தர் மீண்டும் அவர்களை திடப்படுத்துகிறார். எப்படி திடப்படுத்துகிறார்? அவருடைய சித்தத்தை அவர்கள் செய்தபடினாலே அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். இரண்டாவது, அவர்களுடைய செயல் கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடினாலே அவர்களுடைய சத்துருக்களையும் அவர்களோடு சமாதானமாய் இருக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம குறைவுபடுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ தவறும் போது தேவனுடைய அனுகிரகத்தை இழக்கிறோம். அதே போல நிறைய நேரங்களில் நாம் மனிதர்களோடு நம்முடைய சொந்த பலத்தினால மாம்சத்தோடு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாக இருக்கும்படி தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த காரியத்தை கடவுளுக்காக செய்ய தயங்குகிறோம் என்று யோசித்து பார்க்கலாம். நான் அதை செய்ய முற்படுவேனே என்றால் எப்படி அதன் தேவைகள் சந்திக்கப்படும், இல்லை என்னுடைய சொந்த குடும்பத்தை யார் பார்த்துக்குவான்னு சொல்லி நம்ம தயங்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோம் என்றால் தேவன் நம்மை பராமரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே அந்த தரியு ராஜாவின் இருதயத்திலே பேசினது போல நம்மை சுற்றியுள்ள மனிதருடைய இருதயங்களிலே பேசி அவருடைய ஊழியத்தை நாம் உண்மையாய் செய்ய நம்முடைய கரங்களை திடப்படுத்துவாராக. ஆமேன்.